கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று இந்த அறிவித்தலை சொல்லுகின்றேன். ஏனென்றால் நாம் சபைக்கு வரும் பொழுது நாம் பைபிளோடு நாங்கள் வரவேணும். அதன் பேரே பரிசுத்த பைபிள். இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய ஃபோனில், சில பேர் இன்னுமாக தங்களுடைய லேப்டாப்பில் கொண்டு வந்து, இன்னுமாக சில டேப்லெட்களை கொண்டு வந்து வச்சு அதிலே வாசிக்கிறதும் அதை பார்த்து பாட்டுகள் படிக்கிறதுமாக இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அல்ல. இது நவீன காலங்கள், உலகம் நவீன மயமாக போய்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வேதம் வேதம்தான். ஆகவே இந்த சபைக்குள்ளே நீங்கள் எல்லாரும் பைபிளை வைத்து பார்க்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் இதற்குள்ளே வேறு யார் வந்தாலுமோ அல்லது புதியவர்கள் யாரும் வந்து இவ்விதமாக இவைகளை பார்ப்பார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், இதைகளை ஓப்பனி வைத்து போட்டு இருங்கள். பைபிள் இருந்தால் பைபிளை அவர்களுக்கு எடுத்து கொடுங்கள், இதை வைத்து வாசியுங்கள் என்று சொல்லி கொடுங்கள். ஆகவே நீங்களும் இந்த காரியத்திலே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்விதமான காரியங்களை கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய சபையை நாங்கள் அலங்கோலப்படுத்த விடக்கூடாது. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தில் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போன்று நம்முடைய இருதயத்திலே விழுந்து அது மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடும் தாகத்தோடும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எழுந்திரு என்ற ஒரு வார்த்தையின் மேல் இன்று நாம் தியானிக்க போகிறோம். எழுந்திரு என்ற வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே காணப்பட்டாலும் இன்றைய நாளிலும் தேவனுடைய வழிநடத்தலை மாத்திரம் நாங்கள் கவனிப்போம். எங்களுடைய செவியை சாய்த்து நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்போம். வேதத்திலே நாம் எல்லோரும் அறிந்த வார்த்தை, ஆண்டவர் இயேசு சிறு பெண்ணே எழுந்திரு என்று கூறிய வார்த்தை நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வார்த்தையின் நிமித்தம் நாங்கள் இன்றைய நாளிலும் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆகவே மார்க்கு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 41-42 தயவு செய்து வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது முழுமையாக ஜெப ஆலய தலைவனுடைய 12 வயது மகள் மரித்து போனாள். கர்த்தர் இயேசு வந்து சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்று கட்டளையிடுகிறார். சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கட்டளையிடுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உடனே அவள் எழுந்து நடந்தாள். அவள் எழுந்து உட்கார்ந்தாள் என்று சொல்லவில்லை.
நடந்தாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பின்பு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இதன் மூலம் நமக்கு உணர்த்துவது என்ன? இந்த சிறு பெண்ணின் தகப்பன் யார்? ஜெப ஆலய தலைவன். நமது இந்த தேசத்திலே, ஜெர்மன் தேசத்திலே இது குறித்தான ஒரு தெளிவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு சுருக்கமாக சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் இங்கே ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் உண்டு. அந்த தலைவன் அந்த ஆலயத்தின் நிர்வாகங்களுக்கு முழு பொறுப்பாய் இருப்பார். நிர்வாக காரியங்களை எல்லாம் அவர் கவனிப்பார். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கும் ஆலய மக்களுக்கும் அந்த சபையின் மேய்ப்பன், சபையின் பாஸ்டர் பொறுப்பாக இருப்பார். பின்னாகவே இதற்குள்ளே அவர்கள் தலையிட மாட்டார்கள். அவ்விதமாக நிர்வாகத்துக்குள்ளே அங்கே அந்த பாஸ்டரும் தலையிட மாட்டார். இது ஒரு அழகான ஒழுங்கு. அவர்கள் தங்கள் பொறுப்பை செய்வதிலே கருத்தாய் இருப்பார்கள். அருமையானவர்கள், ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஒழுங்கை அழகாக எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர். இப்படி இருக்கையில் அருமையானவர்களை பாருங்கள், இன்றைக்கு நம்முடையவர்களிலே சிலர் பாருங்கள், அதாவது பாஸ்டர்கள், எப்பொழுதும் அவர்கள் தங்களை நாங்கள் தலைவர்கள் என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களை மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பார்கள். பின்னாகவே இதை நாம் குறை சொல்லுவதற்காக சொல்லவில்லை, உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, வேதத்தை அறிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் மேன்மை பாராட்டுவதை நீங்கள் கவனிக்க முடியும். அருமையானவர், ஏதாவது ஒரு கூட்டங்களில் ஒரு மேடைகளில் ஏறினாலும் தலைவர்கள் நாங்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். பின்னாகவே கர்த்தருடைய மந்தையை மேய்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தலைவர்களை நியமிக்கவில்லை. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்காணிகளையே, அதாவது பாஸ்டர்களை, மேய்ப்பர்களைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நியமித்திருக்கிறார் என்று சத்தியத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் தலைவர்களா அல்லது மேய்ப்பர்களா என்று சொல்லி முதலிலே சபையின் பாஸ்டர்மார் இன்றைக்கு தீர்மானிப்பது மிக மிக முக்கியமான காரியம். அடுத்ததாக அருமையானவர்களே, இந்த மரித்த இந்த சிறு பெண் 12 வயதானவர். இவளுக்கே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்புகிறார். அடிக்கடி நாம் ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம் அல்லவா? எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிரல்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிரல்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றே 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன் என்று சொல்லி இந்த பாடலை நீங்கள் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நன்றியோடு பாடுவீர்கள் அல்லவா? இங்கே இந்த சிறு பெண்ணின் வயது 12 என அறிகிறோம். பொதுவாக அருமையானவர்களே தற்போதைய காலங்களிலே பாருங்க 11, 12 வயதுகளிலே இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பாவ உணர்வு அடைகிற ஒரு பருவமாக இருக்கிறது. முன்னர் நாங்கள் பார்க்கும் பொழுது 15 வயது, சிலர் 18 வயது இப்படியாக இருக்கும். ஆனா இப்பத்தைய காலங்களிலே பார்க்கும் பொழுது அருமையானவர்களே இந்த இவ்விதமான ஒரு வயது, அதாவது நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறியும் வயதாக இருக்கிறது. இந்த காலங்களிலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் பாவ உணர்வடைந்து இன்றைக்கு அதாவது பாவ உணர்வடைந்து ஒரு மனம் திரும்பி என்ன செய்கிறார்கள், தாங்களாகவே வந்து தாங்கள் ஞான ஸ்நானம் புறப்போகிறோம் என்று பாசரிடத்திலே சொல்லுவதை நாங்கள் அனுபவத்திலும் கண்டிருக்கிறோம், நாங்கள் பொதுவாக கண்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று உடனே கர்த்தருடைய ஊழியங்களை தாங்களாகவே செய்ய ஆரம்பிப்பதை காண முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே. ஆகவே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு கவனமாக கர்த்தருக்குள் வளர்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய அதாவது கிறிஸ்தவ பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது என்ன நடக்கும், மரண பள்ளத்தாக்கிலேயே பிள்ளைகள் சென்று விடுவார்கள். அந்த பழியை தேவன் பெற்றோரிடத்திலே ஒரு நாள் கேட்பார் என்பதை எச்சரிப்போடு இந்த வேளையிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நான் ஒரு சில காரியத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு சில குடும்பங்களிலே தகப்பன் ஒரு கர்த்தருக்குள் இல்லாமல் இருப்பார், அல்லது அவர் வேலைகள் காரணமாக அவர் என்ன செய்வார், வீட்டிலே தங்கி தரிக்க மாட்டார். இன்னும் சிலர் பாருங்கள், அவர்கள் எங்கேயாலும் வேலைக்கு சென்று சில வழியிலே ஒரு கிழமையாலோ அல்லது ஒரு மாதத்தாலேயோ வருவார்கள். இங்கே பிள்ளைகள் தாயினுடைய பொறுப்பிலே இருப்பார்கள். பின்னர் அந்த தாயுடைய பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, தகப்பன் இல்லை என்று விட்டு தானும் பொறுப்பில்லாமல் நடக்கக்கூடாது. தகப்பன் இல்லை என்றால் அந்த தலைமை பொறுப்பை தான் பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். சிந்தித்து பாருங்கள், அந்த பிள்ளைகளை பின்னர் அதாவது பொழுதுபடுற நேரங்களிலே அழைத்து எல்லாரும் வாருங்கள் என்றால், பிள்ளைகள் மற்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுங்கள், விளையாட்டுக்கு செல்லுங்கள், அவர்களை அழைத்து மாலை பொழுதிலே எல்லோரும் இருங்க, பைபிளை கொண்டு வாங்க, இந்த பகுதியை வாசியுங்க, அந்த பகுதியை வாசியுங்க என்று அவர்களை வாசிக்க பண்ணி அந்த பகுதியை அவர்களுக்கு விளக்க சொல்லி, இன்னுமாக அவர்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்து, நாங்களும் அவர்களுக்காக ஜெபித்து, பிள்ளைகளுக்காக ஜெபித்து, சில வேளையிலே கணவன் ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருக்காக ஜெபித்து, இவ்விதமாக செயல்படும் பொழுது அருமையானவர்களே, அந்த பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய அறிவை பெறுகிறார்கள், அவர்கள் கர்த்தருக்குள் வளருகிறார்கள். மட்டுமல்ல, தங்களுடைய தகப்பனை குறித்து தாய் ஜெபிக்கிறதையும் தங்களுக்காக ஜெபிக்கிறதையும் இவர்கள் பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பழக்கங்களை தங்களுக்குரியதாகி கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை தாய் தகப்ப பாருங்கள், கிறிஸ்தவ பெற்றோர்கள் கூட இன்றைக்கு நான் கிறிஸ்தவ பெற்றோர்களைத்தான் நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். கிறிஸ்தவ பெற்றோர்களும் சிலர் பார்கள் குடும்பங்களிலே சில வழியில தாய்
அல்லது தகப்பன் கிறிஸ்தவராயிருப்பார், மற்றவர் அவர்கள் அவவிசுவாசியாயிருப்பார். நான் இப்பொழுது கிறிஸ்தவ பெற்றோரை குறித்து தான் பேசுகின்றேன். பின் ஆகவே அந்த வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம், பாருங்கள், படுக்கைக்கு செல்லும் பொழுது கூட எழுந்தாருவா எல்லாரும் ஜெபிச்சுட்டு படுக்கிறியா, ஜெபிச்சுட்டு படு என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாப்பிடும் பொழுது ஜெபிக்காமல் சாப்பிடாத, ஜெபி முதல் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு நல்லொரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு ஞாபகம் வருகிறது. நான் முந்தி பல வருஷங்களுக்கு முன்பாகவும் இதை சொல்லி இருக்கிறேன். உணர்வடையக்கூடிய வசனம். அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு ஊழியர் போய், தேவனுடைய ஊழியர் போய் கடையிலே சாப்பிட போய் அங்கே இருந்தார். அதே நேரத்திலே அவருக்கு பக்கத்திலே ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தவருடன் வந்து பக்கத்திலே அவனை சாப்பாட்டுக்கு இருந்தான். சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்த உடனே போதகர் என்ன செய்தார்? ஜெபம் செய்து அதன் பிற்பாடு சாப்பிட தொடங்கினார். இவனோ கிருகிரண்டு சாப்பிட தொடங்கிட்டான். சாப்பிடுடனே இவன் என்ன மெதுவாக போதகரை பார்த்து, என்னையா இவ்வளவு நேரம் செய்தீர் என்று கேட்டான். அவர் சொன்னார், நான் கடவுளை ஸ்தோத்தரித்து நான் என்ன செய்கிறேன், சாப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னார். என்ன கடவுளை சோசரித்தா? நான் உழைக்கிற, நான் சம்பாதிக்கிற, நான் சாமான்களை வாங்குற, சாப்பாடுக்கு நான் காசு கொடுக்குற, நான் சாப்பிடுறேன், நீ என்ன கடவுளை சோத்திரிக்கிறாய் என்று சொல்லிட்டு, ஐயா இதெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடனே சாப்பிடு என்று சொல்லி சொல்ல அந்த போதகர் பக்கத்திலே சொன்னார், நான் எப்பொழுதும் ஜெபிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், என்ற வீட்டில் இருக்கிற நாய் தான் உடனே சாப்பிடுவோம்னு சொன்னார். பின்ன இதை பார்த்து அவன் திடுக்கிட்டுட்டானான். திடுக்கிட்டு அவன் பிறகு அவன் உணர்வடைந்து அவனும் தேவனுடைய பிள்ளையாக ஒரு நாள் மாறினானாம் என்று சொல்லி ஒரு சாட்சி ஒன்றை வாசித்தான். பின்னாகவே அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்காது போனால், அதே நேரத்தில் பெற்றோரும் தாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும், பெற்றோரும் அதை செய்ய வேண்டும். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இப்படி ஜெபிச்சு செய்கிறார்கள், பின் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்வடையும் அருமையானவர்களே. பின்னாகவே பிள்ளைகளை ஏதோ எப்படியோ நாங்கள் வளர்த்து விட்டு போயிடலாம் என்று போய்விடக் கூடாது. பெற்றோர்கள் இந்த விஷயத்திலே கவனம் இல்லாதிருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே பதில் சொல்ல வேண்டி வரும் அருமையானவர்களே. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய தவறினால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், ஜீவனை இழந்து போனார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வலு கவனமாக கர்த்தருக்குள்ளே வளர்த்தெடுப்பதில் பிரியாசப்பட வேண்டும். சாக்கு போக்குகளை தயவு செய்து முன்வைக்க வேண்டாம். சாக்கு போக்குகள் முன்வைக்க கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷத்திலே பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 42 நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய 12வது வயதிலே என்ன செய்தார் என்று சொல்லி பாருங்கள். அவர் தமது பிதாவுக்கு அடுத்தவைகளிலே ஈடுபட்டிருந்ததை அறிகிறோம். தமது பிதாவுக்கு அடுத்தவைகளில் ஈடுபட்டிருந்ததை, வயதினை 12 வயது. பின்னர் எங்கே அவர் இருந்தார்? தேவாலயத்திலே இருந்தார். கவனி அருமையானவர்களே, பெற்றோருடைய உறவை விட்டு தேவாலயத்திலே அவர் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்பதும், இவ்விதமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை அவ்விடத்தில் இருந்த யாவரும் கண்டு அவருடைய புத்தியையும் அவருடைய பதிலையும் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்க. கிறிஸ்தவ பெற்றோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வயது
12 என்பது சுமார் இந்த காலங்களிலே 12 வயது என்பது அவர்கள் தேவனோடு உள்ள உறவில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், கர்த்தருடைய சபை உறவிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிறு தினம் என்றால் அந்த பிள்ளைகள் பெற்றோரை விட மாட்டார்கள். அருமையானவர்களே, இது நம்முடைய அனுபவங்களிலே கண்டது. பெற்றோரை விட மாட்டாங்க. என்னப்பா என்னம்மா இன்னும் வெளிக்கடை இல்லையா, நாங்க சேர்ச்சுக்கு போகணும் என்று சொல்லி சொல்ற எத்தனையோ பெற்றோருடைய கிறிஸ்தவ பெற்றோருடைய பிள்ளைகளை நாங்கள் கண்டிருக்கோம். சேர்ச்சுக்கு போய்கல என்ன செய்வாங்க, அம்மா எனக்கு காணிக்கிறாங்க, நான் காணிக்க போடணும் கர்த்தருக்கு என்று சொல்லி. பின்ன அருமையானவர்களே, அப்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு அந்த நேரத்திலே தேவனுக்கு தாராளமாய் நாங்கள் மனமொந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த அடையாளமாக என்ன செய்வார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்ல காணிக்கைகளை கொடுப்பார்கள். ஏன், பிள்ளைகள் கேட்கும் பொழுது தேவனுக்கு நாங்கள் கொடுக்கும் சொல்லி கொடுக்கிறார். பின் ஆகவே சிறு வயது தொடக்கம் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருகின்றது. அந்த பிள்ளைகளுக்கு ஆலய வாஞ்சை வருகிறது, அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வருகிறது, அங்கே போய் வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வருகிறது, நாங்கள் சேர்ந்து பாட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வருகிறது. அருமையானவர்களே, இந்த 12 வயது, சுமார் 12 வயது சொல்ல முடியும் இந்த கிராக்கடிலே. எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாக அவர்கள் தேவனை ஆராதிப்பதிலே, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவதிலே, இன்னுமாக சபை கூடுதலிலே, நற்கிரியைகள் செய்வதிலே ஆர்வம் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண முடிகிறது. எது, இந்த 12 வயதிலேயே. அருமையானவர்களே, இன்னும் காலம் போக சில வழியில 10 வயது 11 வயதாகவும் ஆகலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் கிறிஸ்தவ பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கடைகளுக்கு போகும் பொழுது பார்த்திருக்கிறேன். சில நேரங்களிலே சிலர் அங்கே நின்று கொண்டு வீதியில் நின்று கொண்டு ஏதும் சாப்பிட தேவை என்று சொல்லி உதவி கேட்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தட்டி விட்டு போட்டு போகும் பொழுது கூட அவருடைய பிள்ளைகள், அம்மா அப்பா காசு தாங்க நான் கொடுக்கணும் என்று சொல்லி அவங்க பாவம் சாப்பாட்டுக்கு சாப்பிட கேட்கிறாங்க என்று சொல்லி சொல்லுகிற பிள்ளைகளை நாங்கள் அறிவோம். அருமையானவர்களே, அதுதான் சரி. அருமையானவர்களே, பிள்ளைகளை இவ்விதமாக நாங்கள் வளர்க்க வேண்டும் மட்டுமல்ல, எங்களுடைய நடக்கையின் மூலமாகவும் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர எங்களுடைய நடைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னுமாக பெற்றோரை பாருங்கள், பெற்றோர் 2ஆம் இடத்திலே அங்கே வைக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது பெற்றோர் 2ஆம் இடத்திலே, தேவன் 1ஆம் இடத்திலே காணப்படுகிறார். ஏனென்றால் பெற்றோர்கள் சுணங்கினாலும் பிள்ளைகள் விடாயின. நாங்கள் சபைக்கு போகணும், நாங்கள் போகணும், அம்மா சபை துவங்க போகுது, ஆறாவது துவங்க போகுது. அருமையானவர்களே, இதுதான் அருமையானவர்களே பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருகின்ற வளர்ச்சி. இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு கேள்வி இருக்கலாம், இயேசு ஞானஸ்நானம் பெற்றது ஏறக்குறைய 30 வயதில் என்றுதானே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. உண்மைதான். கவனியுங்க, ஆண்டவர் இயேசு பாவமில்லாமல் பிறந்தவர். அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஜூத சட்டத்தின்படி ஒருவர் தேவனுக்கு ஊழியம் செய்ய 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். இதை நீங்கள் இந்த சட்டத்தை எண்ணாகமம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நீங்கள் வாசித்து அறியலாம். பின் ஆகவே அவர் வெளியரங்கமாக ஊழியம் செய்ய தேவ நீதியை அவர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்ன? ஞானஸ்நானம். அந்த தேவ நீதியை அவர் பெற வேண்டும். ஆகவே அதுவரை அவர் அந்த 30 வயது வரை அவர் காத்திருந்தார். ஆகவே இன்றைக்கு ஞானஸ்நானத்தை இன்றைக்கு சிலர் அற்பமாக எண்ணுறாங்க. அது தவறு. இன்றைக்கு குழந்தை ஞானஸ்நானத்தை பாராட்டுகிறார்கள். ஒன்று அருமையானவர்களை சொல்லுகிறேன், குழந்தை ஞானஸ்நானம் தேவ கட்டளை அல்ல. குழந்தை ஞானஸ்நானம் மனுஷ கட்டளை.
அது ஞான ஸ்நானமே இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உள்ள பேச்சு வழக்கிலே சொல்றேன், குழந்தை ஞான ஸ்நானம் என்பது மனித சட்டம். ஆனால் இங்கே மனு திரும்பி ஞான ஸ்நானம், தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. அதை நாம் எப்பொழுது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, மரித்த நிலையிலே இருக்கும் ஒருவர் ஜீவனை பெற்றதும் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேவாலயத்திலே தரித்திருக்க வேண்டும். பேச்சுக்கள், நடக்கைகள் அனைத்தும் தேவ ராஜ்யத்துக்குரியவையாக காணப்பட வேண்டும். இவைகளே நம்முடைய மன மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தயவு செய்து நீங்கள் 1 கொரிந்தியரிலே 7ஆம் அதிகாரம் 32 தொடக்கம் 34 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32, 34. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவன் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அருமையானவர்களே, உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறீர்களா அல்லது கர்த்தரை பற்றி கொண்டு நடக்க விரும்புகிறீர்களா? அருமையானவர்களே, இப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். வாசித்து பார்ப்பீர்கள் தெரியும். இதை சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் கேட்கிறார். இப்படி கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் வசனம் 35 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று கூறுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி குறித்து சிலர் தவறான ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கண்ணி என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களை கவனியுங்க. இந்த வேத பகுதியின் மூலமாக நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், நாம் திருமணமானவர்களானாலும் திருமணமாகாதவர்கள் ஆனாலும் கர்த்தருடனான உறவிலே நாங்கள் குறைவுபடாமல் இருப்பதுதான் நமக்கு தகுதியாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் சுட்டி காட்டுகின்றார். எதுவும் இருக்கலாம், நாம் திருமணமானவர்களாகவும் இருக்கலாம், திருமணம் ஆகாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய உறவிலே நாம் குறைவுபடாமல் இருப்பதே நமக்கு ஒரு தகுதியா இருக்கிறது என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். பின்னாகவே நாங்கள் லௌகிய கவலைகளுக்கு நாம் இடம் கொடாமல் கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும் என்று இங்கே ஆலோசனை தரப்பட்டுள்ளது. இந்த மரணம் அடைந்த இந்த சிறுபெண் கர்த்தர் இயேசுவினாலே எழுப்பப்பட்ட பொழுது உடனே எழுந்து என்ன செய்யலாம், நடந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே எழுந்து நடந்தாள். எனக்கு அருமையானவர்களே கவனியுங்க. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விசுவாசத்தினாலே எழுந்தவர்களாய் இருக்கிறோம் அல்லவா? அதாவது நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எழுந்து இருந்துவிட தேவன் நம்மை எழுப்பவில்லை. நன்றாக கவனியுங்க. இதை நாம் முக்கியமாக அறிய வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலிலே தொடுத்தவர்களாய் நடக்க தொடங்க வேண்டும். அருமையானவர்களே,
அப்படிப்பட்டவருடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையிலே மிகுந்த அழகுள்ளவைகளாய் இருக்கிறது என்பதை ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எழுப்பப்பட்ட இந்த சிறு பெண்ணுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு கட்டளை கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கும்படி சொல்லுறார். ஆம், இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள் சபை ஐக்கியத்திலே உறுதியாய் தரித்திருந்து அங்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்களில் நாளாந்தம் அவர்கள் வளர வேண்டும். உபதேசம் என்பது அருமையானவர்களே கேட்டுவிட்டு போவது அல்ல, அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்திலே 19-20 தயவு செய்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. இன்றைக்கு ஆகாரம் கொடுங்க. பாருங்க, நீங்கள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார், அதை செய்வார், இதை செய்வார், உங்களுக்கு ஒரு வேலையை தருவார், ஒரு நல்ல வீட்டு வசதியை தருவார், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இது அருமையானவர்களே, இது உபதேசம் அல்ல, இது நல்ல பிரசங்கம் என்று சொல்லலாம். இது உபதேசம் அல்ல. உபதேசம் ஆண்டவர் இயேசு நமக்கு நாம் கை கொள்ளும்படி இட்டிருக்கிற கட்டளைகள். அவைகளினாலே சபை போஷிக்கப்பட வேண்டும். இந்த காலங்களிலே பெரும்பாலும் சில சபைகளிலே உபதேசம் இல்லை அருமையானவர்கள். அதனால்தான் பாருங்க, ஜனங்கள் இன்றைக்கு நல்ல பிரசங்கம் அப்பா, நல்ல பிரசங்கம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்றால் ஜனங்களை புகழ பண்ணுகின்ற பிரசங்கங்கள், ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற பிரசங்கங்கள். இவ்விதமாக அருமையானவளே, சபையோரை பார்த்து மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமயத்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, எல்லாரும் பேசாம கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அடுத்த வசனம் பாருங்க, இன்னொரு சொல்ல பாருங்க, நீ சகோதரனே சகோதரியே கவலைப்படாதே, இன்று உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்ற உடனே அல்லேலூயா சத்தம் வருது சபையில். நீங்க உங்களுக்கு சொல்லித்தரத்துல உங்களுக்கு எல்லாம் விளங்கும். பிற காரணம் என்ன தெரியுமா? உபதேசம் அவர்களுக்கு கடினமாயிருக்கிறது. உபதேசம் கடினமாயிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு அந்த உபதேசம் கடினமாய் இருப்பதினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அப்படிப்பட்ட சபையிலே கூட அதிகமாக நிலை நிற்பது இல்லை. கடந்த காலங்களிலே நாங்கள் இதை நம்முடைய அனுபவத்திலே கண்டிருக்கிறோம். அவர்கள் இயேசுவையே விட்டு சென்று விடுவார்கள். அவர்களுக்கு தேவையில்லாம என்ன தெரியுமா? மாம்ச பிரகாரமான தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அடுத்தது தங்களுடைய மேன்மைகள், புகழ்ச்சிகள். ஆகவே அருமையானவர்களே, சில மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான ஆத்துமாக்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக பிரசங்கிப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வலு சந்தோஷம், அருமையானவர்கள், வலு சந்தோஷமாயிருக்கும். ஆனால் உபதேசமாகிய அந்த ஆகாரத்தை அங்கே பெற்றுக்கொள்ள அவர்கள் கை கொள்ள வேண்டி இருப்பதினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை அவர்கள் இது கடின உபதேசம் என்று தள்ளிவிட்டதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே இவ்விதமான அந்த உபதேசத்தினாலே அவர்கள் வளராத பிள்ளைகள், அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம்
அது அங்கே மரணம் அவர்களை சந்திக்கிறது, ஆவிக்குரிய மரணம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையிலே உபதேசமே முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, நாம் வளர்ந்து வர நமக்கு உபதேசம் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே சரீர மரணம் அடையும் ஒருவனை கண்டுபிடிக்கலாம் அருமையானவர்களே. அவன் 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 அந்த அவன் மரணம் அடைந்து விட்டான் என்று கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய மரணம் அடைபவரை கண்டுபிடிக்க முடியாது. இது பயங்கரமான ஒரு நிலை. ஆகவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு கட்டளையிட்டவைகளை கை கொண்டு நடந்தால் நாம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளருவோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். ஆகவே இன்றைய தேவனுடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே பதித்து வைத்து நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.